ஏசாயா 41 அதிகாரம் 10வது வசனம். ஏசாயா 41 10வது வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். முதல் பகுதி, அதாவது பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். பயப்படாதே ஆண்டவர் 365 வருட 365 டைம்ஸில் 65 டைம்ஸ் பைபிளில் சொல்கிறார் ஆண்டவர். ஒரு வருஷத்தில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பயப்படாதே மகளே மகனேன்னு சொல்கிறாரு. நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்கிறாரு. பயப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள். உங்களுக்கு படிப்பில் பிரச்சனையாக இருக்கலாம், இல்லைன்னா குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது வேலையில் பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது ஊழியத்தில் பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பிரச்சனைகளை சந்திக்கிறீர்கள். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். ஒரு நிமிடம் கர்த்தரை நோக்கி பார்ப்பீர்களா? ஒரு நிமிடம் கர்த்தராகி ஆண்டவரை பார்ப்பீர்களா? என் ஏசப்பா என்னை காணும், என்னை பாரும் ஏசப்பா, என்னை நேர் பிடித்துக்கொள்ளும், என்னை உறுதியாக பிடித்துக்கொள்ளும் என்று மன்றாடுவீர்களா? தேவன் உங்களோடு இருக்கிறார். ஆகவே இந்த நாளில் சொல்வோமாக, நான் பயப்பட மாட்டேன். என் தேவன் என்னோடு இருக்கும் பொழுது எனக்கு தோல்வி இல்லை, எனக்கு ஜெயம் எப்பொழுதுமே எனக்கு ஜெயம்தான், எனக்கு எப்பொழுதுமே வெற்றி தான், எனக்கு தோல்வியே இல்லை. என் ஆண்டவர் எனக்காக மரித்து உயர்த்தெழுந்தார். அவர் இருப்பதனால நான் தோற்று போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்வோமாக. நான் வெட்கப்பட்டு போவதில்லை, நான் கலங்க வேண்டியதில்லை, நான் கலங்கப்படுகிற மனிதர்களோடு பேச வேண்டியது இல்லை. என் இயேசு ஆண்டவர் இருக்கிறார், நான் பயப்படேன் என்று உறுதியாக சொல்லுங்கள். நானும் ஆண்டவரை விட்டு விலகின டைமில் நான் யோசிப்பேன், நம்ம விலகிட்டோமே. ஆனால் என்னோடய தோழி சொல்வார்கள், ஏசப்பாவை பிடித்து கொள்வேன்னு சொல்லுவார்கள். ஆனாலும் நான் ஊழியத்தினுடைய மெசேஜை கேட்பதனால எடிஃபிகேஷன் ஆகிறது, எடிஃபை ஆகிறேன். ஆண்டவர் என்ன பேக்ஸ்லைட்லேருந்து திரும்ப கொண்டு வருவார். நம்ம திரும்ப பேக்ஸ்லைட் போக சான்ஸே இல்லை. வசனம் தான் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், கலங்காது திகியாதே, நான் உன் தேவன் ஆண்டவர் சொல்கிறாரு. ஏசாயா 41 அதிகாரம் 10வது வசனத்தாண்ட என்ன சொல்கிறாருன்னா, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். அடுத்த வசனம், அடுத்த வாக்குகள், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலகரத்தினால் உன்னை தாங்குவேன். நான் இப்போ சொல்கிற ஒரே பகுதி தான், பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். பயப்படாதிருங்கள். எந்த நோய்வாய்ப்பட்டிருக்கலாம், அதனால் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிருக்கலாம், சர்டிஃபிகேட் எல்லாம் ஃபெயில் ஆகிருக்கலாம். அதெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள், உறுதியாக சொல்லுங்கள், நான் பயப்பட மாட்டேன். என் தேவனை வெற்றியை தருவார், எனக்கு ஜெயத்தை கட்டளையிடுவார், என்னை உதவி செய்வார், என்னுடைய நோய்களை குணமாக்குவார். நான் மரணத்தினுடைய பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன்னு சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சிறு குழந்தைகளை கர்த்தர் அணைக்கிறார், அவர்களை முத்தமிடுகிறார். ஆண்டவராக இயேசுவானவர் அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தராகி ஆண்டவர் வசனத்தை கீழ்ப்படிந்து வாழ கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்கிறார். இந்த ராத்திரி டைமில் கர்த்தரை நோக்கி பார்ப்போமாக. அவரோடு சொல்லலாம், இசப்பா நீங்கள் இருக்கிறீங்க, நான் பயப்பட மாட்டேன், நீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று சத்தமிட்டு சொல்வோமாக. உங்கள் அறையில் போய் ஜெபம் பண்ணுங்கள், வேதம் வாசியுங்கள், சாட்சியம் சொல்லுங்கள். உங்களுக்கு டிராக்ட் இருந்தால் பைபிள் எல்லாம் வாசியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏசாயா 41 அதிகாரம் 10வது வசனம். பயப்படாதே, நான் உடனே இருக்கிறேன். ஆமீன், ஆமீன்.